வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய மேட்ரிமோனி வழங்கக்கூடியது இலவச வரன் பதிவு மட்டுமேங்க. இதன் மூலம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் நந்தினி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா செங்குந்த முதலியார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலை இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல ஒரு வசதியெல்லாம் இருக்குதுங்க. முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருச்சியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தாங்க. ஸோ அப்பாவும் இவங்களோட அண்ணன் வந்து ஃபாரினில் இருக்கிறதுனால அவங்களோடைய போய் செட்டில் ஆகிட்டாருங்க. ஸோ இவங்களுக்கு விவாகரத்தாகி இவங்க தனிமையில் தாங்க வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்குன்னு ஒரு நல்ல ஒரு துணை வேணும் கடைசி வரலும். அதனால் இப்போது மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் பெருசாக வசதியெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, சாதாரண குடும்பமாக இருந்தாலும் போதும். ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல குணமான மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி வசதியெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு படித்த மாப்பிள்ளையாக இருந்தால் மட்டும் போதுங்க. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 20 சவரன் நகை வச்சுருக்கிறதாகவும் ஒரு 2 வீடு வந்து இவங்க அப்பா வந்து இவங்களுக்கு தந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு ஓரளவு வசதி இருக்கிறதுனால வசதியெலாம் முக்கியம் இல்லை. நான் இப்போ ஒரு 25,000 வரலும் சம்பளம் வாங்குகிறேன். அதனால் ஓரளவு படித்த மாப்பிள்ளையே இருந்தால் மட்டும் போதும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சோஃபியா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா செங்குந்த முதலியார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு எம்ஏ முடிச்சுட்டு இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. ஆனால் ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க தாங்க. அதாவது ப்ரைவேட் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சில காரணங்களால் இப்போ வந்து வீட்டில் தாங்க இருக்காங்க. ஸோ இவங்க திருமணத்துக்கு அப்புறம் வேலைக்கு அனுப்புனாலும் ஓகே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் இது 2ஆம் மனம் தாங்க. ஏற்கனவே திருமணமாகி இவங்களுடைய கணவர் வந்து வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து ஓரளவு கருப்பு நிறம் தாங்க. ஆனால் நல்லா அழகாக லட்சணமாக இருக்கிறவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல வசதியானவங்கன்னே சொல்லலாம். அதாவது வீடு நிலம்னு ஓரளவு இருக்குங்க. முகவரின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு தங்கை மட்டும்தாங்க. அவங்களுக்கும் திருமணமாகி கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து அப்பா அம்மா வீட்டிலே தாங்க வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா வந்து இப்போ உடனடியாக இவங்களுக்கு திருமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் காசு பணம்லாம் முக்கியம் இல்லைங்க. ஓரளவு படித்த நல்ல ஒரு குடும்பத்தில் இருக்கிற மணமகனாக வேணும், ஓரளவு நடுத்தர குடும்பமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 25 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் மற்றபடி கல்யாணத்துக்கு வேண்டிய சீர்சனத்தையும் மாப்பிள்ளைக்கு ஒரு 5 பவுன் போடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு இதெல்லாம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத மணமகனாக தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய பொண்ணோட முகத்தை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்டால் கொடுத்துருங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் ஜாதக விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க. இது முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. இது போன்ற இலவச வரன்களை பெற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.